இன்னைக்கு எபிசோடுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சந்திரமுகி பாம்பு படம் எடுத்து ஆடுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா இவ்வளோ நாளா அந்த பாம்பு ரொம்ப சைலண்டா இருந்தது, நம்மளே பயங்கரமா கலாச்சிட்டு இருந்தோம். ரம்யா யாரு, உண்மையான கேரக்டர் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. வெளியில நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ ரம்யா அதை காமிச்சிட்டு ஆக்சுவலா வெளியே வர போற இந்த வாரம் வரும்போதாவது பார்த்தீங்கன்னா உன்னோட யாரு, நீ யாரு, ரவுடிஸ்னா என்ன அப்படின்றது காமிச்சிட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல. ஸோ ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்ரமுக்கு எதிராக தான். ஏன்னா விக்கல் சிக்ரம் பார்த்தீங்கன்னா ரம்யா ஹோஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கிறார் போல. ஸோ அதனால திருப்பி மொத்த வன்மத்தையும் கொட்டிட்டு இருக்காங்க. இது ஃபன் டாஸ்க் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் பலமுறை சொன்னாலும் பிக் பாஸ் அதை நாங்க நம்ப மாட்டோம். அதே மாதிரி உங்க கண்டஸ்டன்ட்டும் அதை நம்பல அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போகுது. ஏன்னா நீங்க ஃபன்னா கொடுக்க வேணாம், ஃபன்னா கொடுத்த வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கே சொல்ல தோணுது. எனிவேஸ் இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து சூஸ் பண்ண சொல்றாங்க. நீங்க ஒன்னு கவனிச்சிங்களா, இந்த டாஸ்கே எப்படி இருக்குன்னா இந்த வீக்லி ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்ணுவாங்களா, அதாவது வீக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிச்சன் டீம், குக்கிங் டீம், அதுக்கப்புறம் பாத்ரூம் டீம் இந்த மாதிரி பிரிப்பாங்க. ஸோ அதை ஒரு டாஸ்கா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆனா பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ண சொல்லுவாங்க, அதை ஒரு டாஸ்கா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதையே டாஸ்கா கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க அதுல பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல, அதையே டாஸ்கா கொடுத்து இதுல இருந்து கொஞ்சம் அவுட்புட் வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. பாத்தீங்களா, உண்மையில இந்த கிரியேட்டிவ் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஒன்று சொல்லணும். சூப்பரியா, அவ்வளவுதான், உங்களை மாதிரி யாருமே யோசிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லணும். அவ்வளவு பயங்கரமா யோசிச்சிருக்காங்க. மக்கள் எல்லாரும் கொண்டாடி தீக்குறாங்க இவங்களை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் நான் என்ன யோசிச்சு தெரியுமா, நேற்று வாங்கின அடிக்க அப்புறமா இன்னைக்காவது பிசிக்கல் டாஸ்க் கொஞ்சம் ஹெவியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கும் கொடுத்தாங்க பாருங்க டாஸ்க் திருப்பி அதையே. அதை பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. எனிவேஸ் இந்த டாஸ்க்கு நடுவில் ஒரு டாஸ்க் வரும்ல, அதையாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுங்கயா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்ன நடக்குது அப்படின்றது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ண சொல்றாங்க. அதாவது யார் யாரெல்லாம் காமெடி பண்ணியிருக்கா, யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து கரெக்டாக வேலை செஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லணும். ஸோ இது சொல்றது யாருன்னா ஆப்போசிட் டீம்ல இருந்து, அதாவது சாம்பார் டீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா மாப்பு டீமுக்கு வந்து சொல்றாங்க. அது மாப்பு டீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா சோப்பு டீமுக்கு சொல்றாங்க. பேரை பார்த்தீங்களா, மாப்பு சோப்பு சாம்பார், அப்பா எப்பப்பா கிரியேட்டிவிட்டி அள்ளுதுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பிரஜனை சொல்றாங்க. ஸோ பிரஜனை சாண்ட்ரா ஏன் சொல்றாங்க அப்படின்னா அவர் தாங்க சொல்லுவாங்க. பிரஜன் எப்படி பண்ணாரு, நல்லா ஃபன் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் பண்ணாரான்னு தெரியல, ஆனால் வேலை நல்லா பண்ணாரு அப்படின்றது நானும் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா, பிரஜன் வந்து அந்த ரெட் டீமில் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்லையும் சரி அதே மாதிரி ஒர்க்லையும் சரி எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணல. ஸோ அவர் வேலை நல்லா தான் செஞ்சார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல பிரஜனை வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்ரம் வந்து ரம்யா வந்து சொல்றாங்க. எதுக்காகனா அவர் வந்து காமெடி பண்ண மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எங்களுக்கும் தாங்க தெரியல. நேற்று விக்ரம் அந்த டிஷ்யூ வச்சு ஒரு காமெடி பண்ணார்ல, 4-5 வாட்டி உம்மான்னு கொடுத்துட்டு அது தூக்கி போடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி பண்ணார்ல, அது காமெடி அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் நம்புறீங்க முதல்ல அது சொல்லுங்க. ஏன்னா எனக்கு புரியல, அது ஃபன்னு அப்படின்ற மாதிரி நானும் யோசிச்சு பார்க்குறேன். அது ஃபன்னா சத்தியமாக பார்க்க முடியலங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃபன்னா இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் என்னை திருத்திக்கிறேன், என்னோட தவறை திருத்திக்கிறேன். இதுக்கப்புறம் விக்கல் சிக்ரம் பண்றதெல்லாம் ஃபன்னா நான் ஏத்துக்கிறேன். சோ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உண்மையிலே பிக் பாஸ் டீம் நினைக்கிறது கரெக்டா தப்பான்னு எனக்கு புரியல. ஒருவேளை அது புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். சோ அதனால மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மரா வந்து விக்கல் சிக்ரம் சொன்னதுக்கு அப்புறம் விக்கல் சிக்ரம் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ரம்யா ஜோ சொல்றாரு. ரம்யா ஜோ வந்து பாத்தீங்கன்னா தலையை பிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஆகுறாங்க. வாமா வாமா வாமா, இதுக்கு தாமா காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல தோணுது. ஏன்னா ரம்யாவோட ஆட்டத்தை பார்த்தது இல்லைல்ல, நான் வந்து ரவுடி பொம்பளையாக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி கிட்ட சொன்னாங்க பாருங்க, அதுதான் ரம்யா எவ்வளவு நாள் தான் நானும் நல்லவளாவே நடிக்கிறது, ஏதோ போனா போதுன்னு இந்த நாமினேஷன் தப்பிக்கணும்னு உங்ககிட்ட எல்லாம் ஒரு மாதிரி சாஃப்டா நடந்துக்கிட்டா எனக்கு எதிராகவே ஆப்படிக்கிறியா விக்கல்ஸே, உனக்கு இருக்கியா நீ விக்கே சாவ போற பாரு, உன்னை நான் அந்த அளவுக்கு படாப்படுத்த போறேன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக கடுப்பாயிட்டு இருக்காங்க, அது மட்டும் கிளியராக தெரியுது. ஏன்னா ரம்யா ஜோ வந்து கோவப்படாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களெல்லாம் கண்ட்ரோலெல்லாம் இருக்க முடியாது. ஆக்சுவலாக வார்த்தையை விட்டுறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் ரம்யா ஜோ கிட்ட இருக்க பிரச்சனை, அது அவங்களுக்கே தெரியும். தெரிஞ்சு தான் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ நாளாக ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பிரச்சனையை போகாமல் தான் நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சாஃப்டர் சைடு மட்டும் இவ்வளோ நாள் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்கள் குறைய அடுத்த கட்டமாக இருக்கிற அந்த டம்மி பீஸுங்களெல்லாம் நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு டம்மி பீஸாக வந்து ரம்யா ஜோ இருக்காங்க. ஸோ ரம்யா ஜோ இந்த வாரம் போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான் சொல்ல தோணுது. என்ன ப்ரோ டவுட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க ப்ரோ, ரம்யா ஜோவோட அங்க வந்து பாத்தீங்கன்னா கெமி அமித்னு 2 பேர் இருக்காங்களே, இவங்க மேல மக்கள் ரொம்ப கடுப்புல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரம்யா ஜோக்கு ஓட்டுக்கள் எங்க இருந்து வருதுன்னே தெரியலங்க, யாவன் ஓட்டு போடுறானே தெரியலங்க, ஆனா ரம்யாக்கு ஓட்டு விழுதுங்க. அதுதான் என்னால இமேஜினே பண்ணி பார்க்கல, எங்க இருந்தா ரம்யாக்கு எவன்டா ஓட்டு போடுறா ஒண்ணுமே புரியல, ஆனா ஓட்டு விழுது. ஸோ கெமிக்கும் அமித்துக்கும் ஓட்டே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பீஸுங்களும் ரம்யாவுக்கு முன்னாடி இதுங்க 2 தூக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. டபுள் எவிக்ஷன் இருந்தா இல்ல சிங்கிள் எவிக்ஷன்
எவிக்ஷன் தான் போன வர மாதிரி அப்படின்னா அமித் இல்லை கெமி 2 பேரில் யாராவது ஒருத்தர் தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன் ட்ரிபிள் எவிக்ஷன் வைங்கயா, வச்சு தூக்குங்கயா, அந்த 50வது நாளில் ஒரு 4 பேரை இறக்குங்கயா, டைட்டில் வினர் நாங்களும் ஒரு தடவை பார்த்துடுறோம்யா, எங்களால் முடியலையா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எப்படி ஆக்சுவலாக ரிவ்யூ பண்ண வேண்டிய நம்மளை புலம்ப வைக்கிறானுங்கன்னா அவ்வளோதான், வேற லெவல் ஷோ எங்கேயோ தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ விஜய் சேதுபதிக்கும் சரி பிக் பாஸ் டீமுக்கும் சரி இந்த ஷோவை எவ்வளோ வந்து உச்சத்துக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளோ உச்சத்துக்கு கொண்டு போகிறாங்க. என்ன ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இதான் கான்செப்ட், ஒஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறாங்க. ஸோ கனி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மராக சொல்கிறாங்க. கனி பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கனி உண்மையிலே எஃபர்ட் போட்டாங்க, ஆனால் பெஸ்ட்டாக பண்ணாங்களான்னு தெரியல, பட் எஃபர்ட் போட்டாங்க. அதே மாதிரி சாண்ட்ராவையும் ஒஸ்ட் பர்ஃபார்மரில் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணுறது வந்து ஆப்போசிட் டீமில் அப்படின்னு கொடுக்கறது எதுக்குன்னா அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு ஃபைட் வரணும் தான். ஸோ இந்த ஃபைட் வரணும்னு சொல்கிறது அந்த வந்து அங்கே ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகணும் தான். ஸோ அப்படி ஆக மொத்தத்தில் இது வந்து ஃபன் டாஸ்க்காக எப்படி மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி டீம் கெஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் ஃபன்னும் பண்ணணும், நீங்கள் பண்ணுறது ஏதாவது கொஞ்சம் சில பல குறைகள் இருந்தால் அதை வச்சு உங்களுக்கு குறையும் சொல்லணும். உன்னை குத்திட்டு நீ வந்து சிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படியா முடியும்? ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்களேன், இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து ஃபன் பண்ணணும் பிக் பாஸ் சொல்கிறாரு. ஓகே, அதில் ஏதாவது 1-2 மிஸ்டேக் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஃபன்னு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை பற்றி நீ குறையும் பேசணும். குறைய பேசிட்டு திருப்பி அவன் முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிரிச்சு ஃபன் பண்ணணும். இம்பாசிபிள், முடியவே முடியாது. அதுவும் இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்க ஒரு பீப்புள்ஸ்க்கு மத்தியில் ஒரு ஃபன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் விக்கல் சீக்கிரமுக்கு காமெடி வராதுன்னு சொல்லல, இங்கே காமெடி பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். நேற்று பண்ணது காமெடி இல்லைன்னு சொல்கிறேன். அவர் வந்து ஒரு ட்ராமா மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறார்ல, யூடியூப்ல கண்டென்ட் பண்ணுறதுக்கு அது ஓகே. யூடியூப்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ரியாக்ஷன்ஸை போட்டு, ஒரு 2-3 ஜூமை போட்டு, அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 4-5 பிஜிஎம் போட்டு, 4-5 சவுண்ட் எஃபெக்ட்ஸை போட்டு நீங்கள் மேட்ச் பண்ணி ஒரு காமெடி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஒன்றுமே இல்லாமல் இங்கே அங்கே கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப டஃப்புங்க. கவுண்டர் போட்டால் மட்டும்தான் முடியும். எதுக்கு கானா வினோத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுது, இவருக்கு விக்கல் சீக்கிரமுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா விக்கல் சீக்கிரமோட கவுண்டரில் வந்து அவர் காமெடி சென்ஸ் இல்லை. ஆக்சுவலாக ஒரு கவுண்டர் போட்டு ஃபன் பண்ணுற அளவுக்கு அவருக்கு இல்லை. சந்தான மாதிரி இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறவர், ஒரு ஃபன்னாக ஒரு கண்டென்ட்டை வந்து அது எல்லாரையும் ஆக்ட் பண்ணி அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரவர் தான் விக்கல் சீக்கிரம். ஸோ அவருக்கு இந்த வீட்டுக்குள்ளே அந்த கண்டென்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கு போல உங்கள் டீமை கூட்டு போல நீங்கள் அங்கே இருக்க பீப்பிள்ஸ் வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணோன்னா அது வந்து ரொம்ப டஃப் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ கானா வினோத்தால் பண்ண முடியும், ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுற பேரில் அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை தாக்குறாரு. அதை பண்ணாமல் நீங்கள் வந்து ஜெனியூனாக எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் அதை பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபன்னுன்றது நேற்று எபிசோட்லையும் இல்லை, இன்னைக்கு எபிசோட்லையும் இருக்க போகிறது இல்லையா. நான் முதல் ப்ரோமோலேயே பார்த்தீங்கன்னா கிளியராக அவங்க போட்டு காமிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படின்னும் போது இதுக்கப்புறம் நீங்கள் அடிச்சுக்கு தாண்டா போகிறீங்க அப்படின்றத கிளியராக அவங்க போட்டு காமிச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா மாறி அந்த வன்மத்தை வந்து கொட்ட தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் வந்து ரம்யா வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக சொன்னாங்கல்ல, அது வந்து இல்லை அநியாயம், ரம்யாலாம் நல்லா பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த பீஸை சொல்கிறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரம்யா ஒன்றும் பண்ணல தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் சொல்கிறாங்க, பியூராக பார்த்தீங்கன்னா காண்டில் சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்கல் சீக்கிரம் வேலை செஞ்சு நானும் அந்த அளவுக்கு பார்க்கல. ஆனால் ஃபன் பண்ணார், அதாவது ஃபன்னுன்ற பேரில் பண்ணார். ஓகேங்களா, நான் ஃபன் பண்ணாருன்னு சொல்லலை, ஃபன்னுன்ற பேரில் பண்ணார். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னும் பெருசாக பண்ண மாதிரி இல்லை, வேலையும் அந்தளவுக்கு பெருசாக பண்ண மாதிரி நான் பார்க்கல. ஓகேங்களா, ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மர் ரம்யாவை சொல்லலாம், தப்பே இல்லை. அதே மாதிரி இந்த பக்கம் சாண்ட்ராவை சொல்கிறாங்களே, சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக ஃபன் பண்ணலை. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணாங்க. ஸோ பயங்கரமாக அந்த கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் பார்க்கணும், வெறும் ஃபன்னு மட்டும் இல்லை ப்ளஸ் ஒர்க்கையும் பார்க்கணும், எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கிளியராக புரியல. ஏன்னா இந்த மாதிரி 4-5 கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. வெறும் ஃபன்னு சூஸ் பண்ணால் இந்த வீட்டுக்குள்ளே எவனுமே பெஸ்ட் பர்ஃபார்மர் இருக்க முடியாது. ஸோ எல்லாருமே ஒஸ்ட் பர்ஃபார்மர் தான். ஃபன்னு கூட வேலை எப்படி செஞ்சிருக்காங்க, கரெக்டாக பொலைட்டாக நடந்துக்கிறாங்களா, ஸோ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு பார்க்கணும். ஆனால் இவங்க வீட்டுக்குள்ள அப்படி பார்க்குற மாதிரி தெரியலங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தில் தான் பார்க்குற மாதிரி இருக்கு. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான எபிசோட் எப்படி போகும்? நேற்று எபிசோடோட ரொம்ப மட்டமாக போகுமா, இல்லை நேற்று எபிசோடோட கொஞ்சம் மட்டமாக போகுமா? கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.